ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம கோடக்ஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ஸ்மார்ட் வாட்சை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஆமாங்க, ஜஸ்ட் நான் ஃபன் தான் பண்ணேன். அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய X3 ட்ரிகரை ரிவ்யூ பண்ணலாம். இது பார்க்குறதுக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் மாதிரியே தான் இருக்குது, அதனால தான் அப்படி சொன்னேன். X1, X2, X2 Pro இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த ஃப்ளாஷ் ட்ரிகர் ஒரு லேட்டஸ்ட் எலக்ட்ரானிக் டிவைஸ் மாதிரி தோணுது. அதாவது கரண்ட் ஜென்ரேஷன் எலக்ட்ரானிக் டிவைஸ். எனக்கு எப்பவுமே ஒரு கொஷின் இருக்குது, நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன்ஸ், ஸ்மார்ட் வாட்ச் இதெல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லான டிவைசஸ். அதில் அதிகமான ரேம் இருக்குது, கம்ப்யூட்டிங் பவரும் ஜாஸ்தியாக இருக்குது, டிஸ்பிளே அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. இப்படி இருக்கும்போது நம்ம ஃப்ளாஷ் ட்ரிகர்ஸ் மட்டும் ஏன் அந்த பழைய காலத்து டிஸ்பிளேவை யூஸ் பண்ணுறாங்க, அதுவும் இல்லாமல் அது ஏன் அவ்வளோ பெருசாக இருக்குது, அதோட ஆன்சர் தான் இந்த X3 ட்ரிகர். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக ஜஸ்ட் ஒரு ஸ்மார்ட் வாட்சோட சைஸில் தான் இருக்குது. ரொம்ப லைட் வெயிட்டும் கூட. இதோட பேக்கிங், இது ஒரு ஐஃபோன் பாக்ஸ் மாதிரி இருக்க பேக்கில், ரொம்ப டைட் காம்பேக்ட் பேக்கில் வருது. அதோட ஒரு சின்ன பவுச்சும் தராங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக. இது ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் இருக்குது. இது ரொம்ப லைட் வெயிட்டாகவும் சின்னதாகவும் இருந்தாலும் பழைய ஃப்ளாஷ் ட்ரிகர்ஸ்லாம் என்ன ஃபங்க்ஷனாலிட்டி இருந்ததோ அது அத்தனையுமே இதுலேயும் இருக்குது. இதோட இன்டர்ஃபேஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு USB-C போர்ட் இருக்குது. இது வந்து சார்ஜிங் ப்ளஸ் நம்ம ஃபர்ம்வேர் அப்டேட்காக யூஸ் பண்ணலாம். கீழே ரிலீஸ் பட்டன் இருக்குது. நம்ம ஹாட் ஷூ மவுண்ட்டில் இருந்து ரிலீஸ் பண்ணும்போது இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்லைட் அவுட் பண்ணோன்னா வெளியில் வரும். இதை அப்படியே டேரெக்டாக இது உள்ளே ப்ரெஸ் பண்ணால் லாக் ஆகிடும். ஒரு கிளிக் சவுண்ட் கேட்கும், அது லாக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்புறம் இதில் வந்து 3 பட்டன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பட்டன் வந்து டெஸ்ட் ஃபயர் பட்டன், டெஸ்ட் ஃப்ளாஷ் பட்டன். செகண்ட் வந்து பவர் பட்டன். தேர்ட் வந்து செலக்ட் அண்ட் அட்ஜஸ்ட் டயல். ஸோ இதை முதல்ல பவர் ஆன் பண்ணிடலாம். ஸோ ஹோம் ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து 3 குரூப்ஸ் காமிக்கிறாங்க. நம்ம ஸ்கால் அப் பண்ணோன்னா மொத்த குரூப்ஸ் தெரியும். இதில் என்ன குரூப்ஸ் வேணும் வேணாங்கிறத நம்ம இங்கே போய் எடிட் பண்ணிக்கலாம். ரைட் நவ் நான் 6 குரூப் செலக்ட் பண்ணியிருக்கேன். நம்ம வேணான்னா ஒரு சில குரூப்ஸ் வேணுன்னா ரிமூவ் பண்ணிடலாம். தென் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கீழே இருக்க ப்ளஸ் அண்ட் மைனஸ் பட்டன்ஸ், இதோட எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன். ப்ளஸ் பண்ணோன்னா 0.3 எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன், லைக் எல்லா குரூப்லையும் பவர் வந்து 0.3 இன்க்ரீஸ் ஆகும். மைனஸ் பண்ணோன்னா அகைன் அதே மாதிரி 0.3 வந்து ரெடியூஸ் ஆகும். இப்போ ஒவ்வொரு பர்டிகுலர் குரூப்புக்குள்ளே போகலாம், என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். சி குரூப்புக்குள்ளே போகலாம். இதில் வந்து இதோட பவர் அட்ஜஸ்ட் பண்ணலாம், ப்ளஸ் அண்ட் மைனஸ் யூஸ் பண்ணிவிட்டு. அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்லைட், டச் அண்ட் ஸ்லைட் கூட பண்ணலாம். மோட் பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா டிடிஎல் அண்ட் மேனுவல் மோடுக்கு ஸ்விட்ச் ஆகும். இந்த பாஸ் பட்டன், ஸோ ஒரு பர்டிகுலர் குரூப்பை நம்ம டெம்ப்ரவரியாக ஆஃப் பண்ணணும்னா இந்த பாஸ் பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். தென் கீழே இருக்கிறது வந்து மாடலிங் லேம்ப். இதை ப்ரெஸ் பண்ணோன்னா மாடலிங் லேம்ப் ஆன் ஆகும். அகைன் இந்த பட்டனை, சேம் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் வேரியஸ் மோட்ஸ்க்கு போகும். இப்போ ரைட் நவ் அது ப்ரொபோஷனல் மோடில் இருக்குது. அதாவது ஃப்ளாஷ் பவர் என்னவோ அதே ப்ரொபோஷனில் இந்த மாடலிங் லேம்போட பவரும் இருக்கும். நம்ம இதை ப்ரெஸ் பண்ணோன்னா அகைன் டேர்ன் ஆஃப் ஆயிடுச்சு. ப்ரெஸ் பண்ணோன்னா மேனுவல் மோடில் இருக்குது. இப்போ நம்ம மேனுவல் மோடில் ஸ்லைட் பண்ணி அதோட பவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அகைன் ப்ரெஸ் பண்ணோன்னா அகைன் ப்ரொபோஷனல் வந்துருச்சு. தென் டேர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மோட்லேருந்து வெளியில் வரணும், இல்லை அடுத்த குரூப்புக்கு போகணுன்னா இந்த மோடில் இருக்கும் போதே நம்ம ஸ்வைப் அப் பண்ணோன்னா அடுத்த குரூப்புக்கு போயிடும். ஓகே, ஸ்வைப் அப் நம்மக்கிட்ட சி மட்டும்தான் இருந்ததுனால ஆல்ரெடி கிரவுண்டில் இருக்கும். இப்போ நம்ம ஸ்வைப் டவுன் பண்ணோன்னா பி, அண்ட் இன்னொரு தடவை பண்ணோன்னா ஏக்கு போகும். அகைன் இந்த மாதிரி ஸ்வைப் அப் டவுன் பண்ணிக்கலாம். இதுலேருந்து ஹோம் ஸ்க்ரீன் வரணும்னா ஸ்வைப் லெஃப்ட் பண்ணோன்னா ஹோம் ஸ்க்ரீன் வந்துடும். சில ஸ்டேட்டஸ்லாம் பார்க்குறோம் இல்லையா, இதில் வந்து என்ன சேனலில் கனெக்ட் ஆகிருக்கு, மாடலிங் லேம்ப் ஆன் ஆகிருக்கா, அப்புறம் பேட்ரி ஸ்டேட்டஸ், இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில ஸ்டேட்டஸ் காமிக்கும். அதாவது கேமராவோட கனெக்ஷனில் இருக்கா, ஹை ஸ்பீட் சிங்க் எனேபிள் பண்ணியிருக்கோமா இல்லையாங்கிறதுலாம் காமிக்கும். இப்போது இந்த மோட் டயல் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இது நம்ம இப்படி ஒரு ரொட்டேட் பண்ணோம்னா ஒரு எலமெண்ட் செலக்ட் ஆகும். என்ன எலமெண்ட் இருக்கோ அது செலக்ட் ஆகும். அகைன் ரொட்டேட் டவுன் அப் பண்ணோன்னா அடுத்த எலமெண்ட்டு செலக்ட் ஆகும். ஒன்ஸ் இந்த எலமெண்ட் செலக்ட் ஆனதுக்கப்புறமா அதை நம்ம எடிட் பண்ணணும்னு நினச்சோன்னா அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணலாம். ப்ரெஸ் பண்ணோன்னா இப்போ இந்த எலமெண்ட் வந்து எடிட்டு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். இந்த ஆரஞ்சு கலர் ஹைலைட் ஆகிருக்கு இல்லையா. இப்போ அகைன் நம்ம ரொட்டேட் பண்ணோன்னா அந்த வேல்யூவை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஒன்ஸ் இந்த வேல்யூ நமக்கு போதும் கரெக்டுன்னு ஃபீல் பண்ணோன்னா அதை அகைன் ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த வேல்யூவை ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த டயல் வந்து லைக் உள்ளே இருக்க அந்த டீட்டெயில் பேஜ்லேயும் ஒர்க் ஆகும். அகைன் இந்த சேம் கான்செப்ட் தான். இதை ரொட்டேட் பண்ணோன்னா பர்டிகுலர் எலமெண்ட் செலக்ட் ஆகும். அந்த எலமெண்ட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா அந்த வேல்யூஸ் அட்ஜஸ்ட் ஆகும். இந்த கேஸில் பவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த ஹோம் ஸ்க்ரீனில் த்ரூ டச்சும் நம்ம பவர் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஜஸ்ட் அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்லைட் லெஃப்ட் ஸ்லைட் ரைட் பண்ணோம்னா அதோட பவர் அட்ஜஸ்ட் ஆகும். டாப் மெனுக்கு போவோம். இப்போ டாப்லேருந்து ஒரு ஸ்லைட் டவுன் பண்ணோம்னா நமக்கு இந்த செட்டிங்ஸ் பேஜ் வரும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது பீப் சவுண்ட். ஸோ ஃப்ளாஷ் ரெடி ஆகிடுச்சுன்னா சவுண்ட் பீப் பண்ணணுமா வேணாமாங்கிறத இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மாடலிங் லேம்ப் ஓவரால் டர்ன் ஆன் ஆஃப் பண்ணுறது, இது வந்து இப்போ இந்த ஃபுல் லைக் இன்டர்ஃபேஸை லாக் பண்ணுறதுக்காக 2 செகண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அன்லாக் ஆகிடும். கீழே வந்து மல்டி ஃப்ளாஷ் அண்ட் செட்டிங்ஸ்குள்ளே போகிறோம். ஃபஸ்ட்டு இருக்கிற பார்ப்போம் ஒயர்லெஸ் செட்டிங்ஸ். இதிலேருந்து சேனல்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். சேனல்ஸ் அண்ட் ஐடிஸ் ஜஸ்ட் லைக் ஸ்காலிங் பண்ணோன்னா நம்மள என்ன சேனல் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதை பண்ணி முடிச்சுட்டு ஒன்ஸ் நம்ம ஸ்வைப் லெஃப்ட் பண்ணோன்னா ப்ரீவியஸ் விண்டோக்கு வந்துடுவோம். இதில் ஒரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர் என்னென்னா, நம்ம ஒயர்லெஸ் ஸ்கேன் பண்ணோன்னா இருக்கிற சேனல்ஸில் எதில் வந்து மினிமம் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்குமோ அதை வந்து ஆல்ரெடி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸில் கரண்ட் டைமில் 17 சேனல் 17 இல்லை லீஸ்ட் இன்டர்ஃபரன்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிக இன்டர்ஃபரன்ஸ் 18, 10, 25 இருக்குது. நம்ம ஜஸ்ட் லைக் ரெக்கமெண்டட் 17 யூஸ் பண்ணிக்கலாம். சிங்க் வந்து அகைன் ஃப்ரேம் கர்டன் சிங்காக ஹை ஸ்பீட் சிங்கான்றதை செலக்ட் பண்ணிக்கலாம். தென் ஆட்டோ பவர் ஆஃப் ஸ்க்ரீன் பிரைட்னஸ், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். இதோட மெயின் இன்டர்ஃபேஸில் 3 குரூப்ஸ் காமிக்கிறாங்க. அது சஃபிஷியன்ட்னு தோணுது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து 3 லைட் செட்டப்பில் தான் ஒர்க் பண்ணுவோம். அந்த 3 லைட் செட்டப் காமிக்கிறாங்க. அதோட ஒரு நல்ல பேலன்ஸும் இருக்குது. இன்கேஸ் நம்ம 4-5 லைட் குரூப்ஸ் வேணும்னா நம்ம ஸ்கால் பண்ணி அதர் குரூப்ஸை பார்த்துக்கலாம். அதனால் 3 குரூப்புங்கிறது ரொம்ப சஃபிஷியன்ட். இந்த டிஸ்பிளே சைஸ்க்கு இது போதும்னு நினைக்கிறேன். இதோட பேட்டரிஸ், இது உள்ள ஒரு லித்தியம் அயன் பேட்டரி தான் இருக்குது. ரீப்ளேஸ்லாம் பண்ண முடியாது. இன்பில்ட் பேட்டரி. நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு USB-C போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு ஸ்பேர் பேட்ரி தேவையா, என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நான் பழைய ட்ரிகர் யூஸ் பண்ணும்போது எப்பவுமே ஒரு ஸ்பேர் பேட்டரி வச்சுட்ருப்பேன். பட் இந்த ட்ரிகருக்கு அந்த மாதிரி ஸ்பேர் பேட்டரிஸ் எதுவுமே தேவையில்லை. எனவே ஸ்பேர் பேட்டரியே கிடையாது. அதை பற்றியும் நம்ம கவலைப்பட வேண்டாம். ஏன்னா ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் இதை ஃபுல் சார்ஜ் பண்ணோன்னா 7 டேஸ்க்கு ஸ்டாண்ட் பை மோடில் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு 3-4 ஷூட் பண்ணாலுமே பேட்ரி நிறைய தான் இருக்குது. நான் அதை ஃபுல் சார்ஜ் பண்ணிவிட்டு இது வரைக்கும் ஒரு 3-4 ஷூட்ஸ் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறமாவும் வந்து ஒரு சிங்கிள் பார் காமிக்குது. அதாவது 25-30% ஆஃப் பேட்டரி இருக்குது. ஸோ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இன்கேஸ் வேர்ஸ்ட் கேஸில் நீங்கள் ஷூட்க்கு நடுவில் இது பவர் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னாலும் ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணிங்கன்னா 30-40% சார்ஜ் ஆகிடுது. அதனால் ஒவ்வொரு தடவை நீங்கள் ஷூட்க்கு போகும்போது இதில் சார்ஜ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் கவலைப்பட வேண்டாம். இதில் ஒரு யூசபிலிட்டி இஷ்யூவும் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறேன். நம்ம லைட் மீட்டர் இல்லாமல் ஃப்ளாஷோட பவர் ட்ரையல் அண்ட் எரரில் செட் பண்ணும்போது நிறைய தடவை இந்த பவர் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதில் எப்படி பவர் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா, இந்த செலக்ட் அண்ட் ரொட்டேட் டயல் சொன்னோம் இல்லையா, அதை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் குரூப்பை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த நாபை ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணி நமக்கு வேண்டிய வேல்யூ வச்சுட்டு அகைன் ப்ரெஸ் பண்ணோன்னா அது ஃப்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ட்ரையல் அண்ட் எரரில் நம்ம பவர் அட்ஜஸ்ட் பண்ணும்போது அடிக்கடி இந்த 3 ஆப்ரேஷன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பர்டிகுலர் மோடில் வச்சுட்டு அந்த பவர் குரூப்போட பவர் மட்டும் ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது ஜஸ்ட் ஒரு யூசபிலிட்டி சஜஷன் தான், இம்ப்ரூவ்மெண்ட் தான், நாட் அன் இஷ்யூ. இதை மேபி அவங்க வந்து இருக்க ஃபர்ம்வேர்லேயே கூட அப்டேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் இதை வந்து அப்கிரேட் பண்ணணுமா அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரிகர் வாங்குறீங்க, ஃப்ளாஷ் ட்ரிகர் வாங்குறீங்கன்னா யோசிக்காமல் இந்த X3 ட்ரிகர் வாங்கிடுங்க. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் மற்ற ட்ரிகரோட ஒர்க் பண்ணுறது கூட இது ரொம்ப கன்வீனியன்ட். உங்கள் கேமராக்கு மேலே இருக்கிறதே தெரியாது. ஆல்ரெடி கேமரா லென்ஸ் இதெல்லாம் ரொம்ப ஹெவி டிவைசஸ். இதுக்கு மேலே ஒரு ட்ரிகரும் கொஞ்சம் ஹெவியாக வைக்கிறதுக்கு பதிலாக இந்த காம்பேக்ட் ட்ரிகர் ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். இன்கேஸ் உங்கள்கிட்ட ஆல்ரெடி வேறு ஒரு ட்ரிகர் இருக்குது, நல்ல ஃபங்க்ஷனிங் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா இதுக்கு அப்கிரேட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட் என்னென்னா இந்த சைஸ் தான். அதுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ட்ரிகர் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இவ்வளோ தான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு. இந்த ட்ரிகர் பற்றி உங்களோட
இன்புட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது கொஷின்ஸ் இருந்தாலும் கேளுங்க, ஆன்சர் பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.